ஆண்டவரும் ரட்சகரும் அன்பு தெய்வமாகிய யாசுவாமேஸ்வரர் நாமத்தினாலே தேவனுடைய ஸ்தோத்திரத்தை உங்களை வாழ்த்துகிறேன். அதனாலே ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26வது வசனம், 27வது வசனம், 28வது வசனம், 3 வசனம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26, 27, 28. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆள கடவர்கள் என்றார். யாவே தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ சந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆமென். வேதத்தின் முதலாம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். தேவன் செய்த கிரியைகள் எல்லாம் இது முக்கியமான கிரியை. என்னன்னா மற்ற கிரியைகள் எல்லாம் பண்ணாரு. ஆனா இந்த கிரியை முடித்த பிறகு அவர் ஓய்ந்திருந்து இந்த ஓய்வு நாளை ஆசீர்வதித்தார். செய்யறப்ப என்ன சொல்றாரு? தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. இப்போ ஒரு மீட்டிங்க்கு போறோம், ஒரு கான்ஃபரன்ஸ், ஒரு மீட்டிங். முதல்ல இந்த மீட்டிங்ல அந்த கான்ஃபரன்ஸை பத்தி என்ன சப்ஜெக்ட் அப்படின்னு முன்னாலே நோட்டீஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. பொதுவா அவ்வளவு பிரகாரமா கண்டிப்பா கொடுப்பாங்க. எந்த மீட்டிங்கான போறப்ப என்ன மீட்டிங் போக தெரியாம போக மாட்டோம். அப்போ மனுஷனே அப்படி செய்யறப்ப இந்த மனுஷனை உண்டாக்கின தேவன் முதல் அதிகாரத்துல தன்னுடைய வார்த்தைகளின் மகத்துவமான வார்த்தைகளின் முதல் புஸ்தகத்திலே முதல் அதிகாரத்திலே தாம் செய்கிற மகத்துவமான காரியத்தை திட்டவட்டமாக எழுதி வச்சிட்டார். தேவன் உரைத்ததை மனுஷனால் மாற்ற முடியாது. தானியேல் 4ஆம் அதிகாரம் 37வது வசனம் பாருங்க. பக்கம் 1036. ஆகையால் நேபுகாத்நேச்சாராகிய நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன். அவருடைய கிரியைகள் எல்லாம் சத்தியமும் அவருடைய வழிகள் நியாயமுமானவைகள். அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும் என்று எழுதினான். யோபு 42வது அதிகாரம் 2வது வசனம்.
பக்கம் 670. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். யோபு 23ஆம் அதிகாரம் 13ஆவது வசனம் 14வது வசனம். பக்கம் 654. அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை. 13வது வசனம் 14வது வசனம். அவரோ வென்றால் 23 தானே பிரதர்ஸ்? ஆமா 23 ஓகே. அவரோ வென்றால் ஒரே மனமாய் இருக்கிறார். அவரை திருப்பத்தக்கவர் யார்? அவருடைய சித்தத்தின்படி எல்லாம் செய்வார். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. நீங்க நினைக்கலாம், ஆதியாகமம் முதல் அதிகாரத்துக்கும் உலகத்துக்கும் என்ன சம்பந்தம்னா, தேவன் அழகா எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்கிறாரு. முதல் அதிகாரத்துல என்னென்ன சொல்லிட்டாரு? மனுஷன் எப்படி உண்டாக்குவாங்க? நமது சாயலில் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியாகவும் அவளை உண்டாக்குவோமாக. நமது இந்த இடத்துல மூல பாஷை தேவனா எலோஹிம், எலோஹிம்ன்றது பன்மையை காண்பிக்கிறது. நமது சாயலாக நமது ரூபம். அப்போ தேவன் அங்க இன்னொருத்தரோட சேர்ந்து சொல்றாரு, நமது சாயலாக. அப்ப நம்ம எப்படி இருக்கிறோமோ அதே போல அவர்களும் இருக்கணும். இதுதான் தேவனுடைய திட்டம். அவர் யாரோட ஒருத்தரோட சொல்றாரு, நமது சாயலாகும். அதுக்கப்புறம் தான் மனுஷனை உண்டாக்குறாரு. உண்டாக்குறதுக்கு முன்னால என்ன சொல்றாரு? என் சாயல் சொல்ல, நமது சாயலாகும். யாரோட ஒரு கன்வர்ஷன், நமது ரூபத்தின்படியும் உண்டாக்குவோமாக. 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் பாருங்க. பக்கம் 234. வானத்திலேயும் பூமியிலேயும் தேவர்கள் எனப்படுகிறவர்கள் உண்டு. இப்படி அநேக தேவர்களும் அநேக கர்த்தாக்களும் உண்டாயிருந்தாலும் பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு. அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது, அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். யாஸ்வா மேசியா என்னும் ஒரே ஆண்டவரும் நமக்கு உண்டு. அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது, அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். சரி, அப்போ எல்லாம் தேவன் செய்யறப்ப எப்படி யாரு கொண்டு செய்யறாரு? குமாரனை கொண்டுதான் செய்யறாரு. அப்ப ஆதியில நீதிமொழி 8ல வாசிக்கிறோம், வெளிப்படுத்துற 3:20 வாசிக்கிறோம், 2:20 வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? யாவே தேவன் நமது சிஷ்யர்களுக்கு என்னை வழிக்கு என்னை ஆதியாய் கொண்டிருந்தார். 3:10 லவோதிக்கேயர். அப்போ எல்லாத்துக்கும் தேவன் செய்யறப்ப தன்னுடைய குமாரனை ஆதாரமா வச்சுதான் செய்யறாரு. 3:14 தேங்க்யூ. அப்ப எல்லாத்துக்கும் அவர் ஆதாரமா செய்யறாரு. அப்போ இந்த சிஸ்டத்தின் டயத்துல என்ன சொல்றாரு? நமது சாயலாகும் நமது ரூபத்தை. அப்ப நம்ம எப்படி இருக்கிறோமோ அது மாதிரி என்ன பறந்த ஒண்ணு பாருங்க. நம்ம ஏதாவது நமக்கு ஒண்ணு கிடைச்சதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? பொதுவா மனுஷ சுபாவம் நான் என்னது நமக்கு நமக்கு என்று நமக்கு கிடைச்சது, நமக்கு இருக்கிறத மற்றவங்களுக்கு கொடுக்கணும். அதான் கொடுக்கிற உள்ளம். இதுதான் ஒன்னியமல்லாத தேவன் அன்பாகவே இருக்கிறார். அந்த அன்பு நம்ம தான் அவர் கொடுக்கிறது. அந்த அன்பு அவர் கொடுக்கிறது, தேவன் கொடுக்கிறது, தனக்கு இருக்கிறத கொடுக்கிறார். அப்போ தன்னுடைய நிலைமை எப்படியோ அவங்க 2 பேரும் எப்படியோ அதே போல நம்மளை உண்டாக்குறார். அவளை எப்படி உண்டாக்கினார்? ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார். அவளை ஆணும் பெண்ணுமாக அப்படித்தானே இருக்க. 27 பின்பகுதி அவளை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார். பாருங்க, நல்லா கவனிங்க. முதல்ல சொல்றாரு தன் குமாரனை நோக்கி நமது சாயலாக உண்டாக்குவோமாக.
அவங்களை எப்படி உண்டாக்குவோமாக? ஆணு பெண்மாக. எப்படின்னா நம்ம 2 பேரும் எப்படி இருக்கிறோமோ அதே போல அவங்க 2 பேரும் இருக்கட்டும் சொல்றாரு. இத சொல்றாரு. ஆனா அது எப்படி செய்யறாரு? 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது தேவனாகிய யாவே தேவன் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவர் அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாகிய யாவே தேவன் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாமிசத்தில் மாமிசமுமாய் இருக்கிறாள். இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவாள் என்றான். பாருங்க, இது நிமித்தம் அவர்கள் ஒரே மாம்சமா இருக்கிறார்கள். இது நிமித்தம் அவர்கள் அடுத்த ஒரே மாம்சமா இருக்கிறார்கள். மனுஷனிலிருந்து அவள் எடுக்கப்பட்டபடி தேவன் எப்படி முதல்ல எப்படி நமது நம்ம எப்படியோ அதே மாதிரி அவங்க இருக்கட்டும் அப்படிங்கிற அவங்க எப்படி இருக்கிறாங்க? ஒரே மாம்சமா இருக்கிறாங்க. ஒரே மாம்சமா இருக்கிறாங்க. ஆனா ஸ்திரீ எப்படி கொண்டு வராரு? புருஷன்ல அதே போல அது எப்படி எதுக்கு ஒப்பா இருக்குதுன்னா தேவன் தன் குமாரன் என்ன பண்ணாரு? தனக்குள்ளே இருந்து வெளியே கொண்டு வர எப்படி தன் குமாரனை தனக்குள்ளே இருந்து வெளியே கொண்டு வராரோ அதே போல ஆதாமுக்குள்ளே இருந்து ஏற்ற துணை கம்பெனியின் ஏற்ற துணையை வெளியே கொண்டு வருகிறார். அப்போ இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்னா ஆதாமுக்கு ஏற்ற துணை ஏவாள், தேவனுக்கு ஏற்ற துணை ஜகரியா 13,700 பாருங்க. பக்கம் 1102. பட்டயமே என் மேய்ப்பன் மேலும் என் தோழனாகிய புருஷன் மேலும் எழும்பு என்று சேனைகளின் யாவே தேவன் சொல்லுகிறார். மேய்ப்பனை வெட்டு, அப்பொழுது ஆடுகள் சிதறி போகும். ஆனாலும் என் கரத்தை சிறுவர் மேல் திரும்ப வைப்பேன். எனக்கு பட்டயமே என் மேய்ப்பன் மேலும் என் தோழனாகிய புருஷன் மேலும் ஒரே நபரை பத்தி சொல்றார். யார் அந்த தோழன்? ஆண்டவர் தான் அந்த தோழன். அப்ப தோழன்றது எப்படி இருக்குன்னா ஏற்ற துணை. அப்போ பிதாவாகிய தேவனுக்கு ஏற்ற துணை குமாரன். இப்போ பிதா என்ன சொல்றாரோ அந்த குமாரன் அப்படியே செய்வார். அப்ப தேவன் எதிர்பார்க்கறது என்ன? புருஷன் என்ன சொல்றானோ அத ஸ்திரீ. ஆனா ஆரம்பமே என்னாச்சுங்க? தேவன் நோக்கம் இதுதான், புருஷன் சொல்வதை ஸ்திரீ செய்ய வேண்டும். ஆனா இங்க பிசாசு வந்தது. பிசாசோட ஆர்டர் எப்படி? தேவன் என்ன சொன்னார்னா அதுக்கு அப்படியே உள்டாவா. ஸ்திரீ சொல்றத புருஷன் கேட்கிறான். ரொம்ப அங்கதான் ஆரம்பம். அங்கதான் பிரச்சனை ஆரம்பம். தேவன் நோக்கம் சரி இங்க இப்படியே இருக்கட்டும். எபேசியர் 1 அதிகாரம் எனக்கு 3 வாசிங்க. 3ல இருந்து வாசிவாங்க. பக்கம் 263.
நம்முடைய ஆண்டவராகிய யாசுவா மேசியாவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் மேசியாவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு தேவன் உலக தோற்றத்திற்கு முன்னே மேசியாவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தேவனுடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தேவனுடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை யாசுவா மேசியாவின் மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன் குறித்திருக்கிறார். இப்ப நேரம் 9ஆம் 10ஆம் பாருங்க. காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் ஆகிய சகலமும் மேசியாவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். தேவனோட நோக்கம் என்ன? குமாரனுக்குள்ள கூட்டப்பட வேண்டும். தேவனோட நோக்கம் என்ன? நம்ம போல அவங்க இருக்கணும். அதான் நோக்கம், அவரோட நோக்கம். நம்மை போல அவர் இருக்கணும். தேவன் எப்படி இருக்கிறாரு? அவர் சதாகாலங்களிலும் ஆளுகை செய்கிறார். அவரோட ஆளுகை தலைமுறையாக இருக்கிறது. சங்கீதத்துல வாசிக்கணும் நிறைய இடத்துல. அப்ப தேவன் தாம் ஆளுகை செய்வது போல தம்முடைய சாயலிலே உண்டாக்கப்பட்ட அவங்களுக்கு ஆளுகையை கொடுக்கிறார். 115ஆம் சங்கீதம் 16ஆம் வசனம் பாருங்க. சங்கீதம் 16ஆம் வசனம். 13 15 பிரதர்? 115 பக்கம் 743. வானங்கள் யாவே தேவனுடையவைகள், பூமியையோ மனுபுத்திரருக்கு கொடுத்தார். சரி, பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்க. தொல்லையின் தேவன் நீ தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறார். வார்த்தைகள் சுருக்கமாய் இருப்பதாக. தேவன் எங்க இருக்கிறாரு? வானத்தில் இருக்கிறார். நீ எங்க இருக்க? பூமியில இருக்க. தேவன் நியமனம். தேவன் தம்முடைய கூடாரத்தை தன்னுடைய வானத்தை அங்க வச்சிருக்கிறார். எங்க? வானத்துல வச்சிருக்கிறார். நல்லா தெரிஞ்ச வானத்துல வச்சிருக்காரு. மனுஷன் எங்க வச்சிருக்கிறாரு? மனிதனாக்கி அவன் என்ன பண்றாரு? பூமியில இருக்கிறார். அவன் ஒண்ணுமே அண்டரங்கத்துல வைக்கல, பூமியில இருக்கிறார். அப்போ அவர் வானங்களிலே ஆளுகை செய்கிறார், பூமியை வாழ்கிறார். அவர் ஆண்டவர் சொல்றார் மத்தேயு 11 மத்தேயு 11 26 பாருங்க. ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவுள்ளத்துக்கு பிரியமாயிரு. பூமிக்கும் 25 அந்த சமயத்திலே யாசுவா மேசியா சொன்னது, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் சர்வ வல்லமை உள்ளவரே, இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். அப்போ அவர் வானத்தையும் பூமியும் ஆளுகிறார், எல்லாத்தையும். அப்போ அவர் ஆளுகிறாரு. ஆனா இங்க யார் உண்டாகி இருக்கிறாரு? மனுஷனை எப்படி உண்டாகி இருக்கிறாரு? அவரை போல, அவங்க 2 பேரும் போல. அதனாலதான் அவங்களுக்கு ஒரு ஆளுகையை கொடுக்கிறார் பூமியில. புரியுதா? சவலத்தையும் ஆள கடவர்கள். தேவன் பாருங்க,
எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. தனக்கு வல்லாட்டிய வச்சுக்காம அந்த ஆளுகையை கொடுக்குறாரு. வச்சிருக்கலாம் ஒரு பொம்மை மாதிரி இல்ல, அப்படி இல்லை. நான் சர்வத்தையும் ஆளுகிறேன், ஆனாலும் என்னுடைய இந்த ஆளுகையில உனக்கும் ஒரு டொமைன், ஒரு இடத்தை கொடுத்து அந்த இடத்தை நீ ஆளுபடி உனக்கு கொடுக்கிறேன். எவ்வளவு நல்ல தேவன். God bless you, sister. எவ்வளவு நல்ல தேவன் சொல்றப்ப ஆமேன்னு சொல்றவங்க தேவன் அபரிமிதமா ஆசீர்வதிப்பார். ஆமென். 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 எல்லாரும் முதல்ல அது வந்துட்டா இன்னும் நல்லா, எவ்வளவு நல்லா இருக்கு. தேவன் நல்லவர் சொல்றப்ப உடனே ஆமேன் வரணும். அதான் நமக்கு ஆண்டவர் நல்லவர். ஆமென். 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 God bless you. அப்போ அந்த ஆளுகையோடு கொடுக்கிறாரு. இதுதான் தேவன் நோக்கம். அவர் சிருஷ்டிப்பின் நோக்கம் என்ன? நம்மள போல அவங்க இருக்கணும், நம்ம ஆடுற மாதிரி அவங்கள வாழணும். அப்போ நம்ம 2 பேரும் எப்படி இருக்கிறோம்? ஒன்னா இருக்கிறோம். நம்ம கரெக்ட். நம்ம எப்படி இருக்கிறோம்? ஆவியா இருக்கிறோம். அவங்களும் ஆவியில இருக்கணும். அவங்களும் ஆவியில ஆவிக்குரிய மனுஷங்களா இருக்கணும். அதான் அவருடைய நோக்கம். அதனால என்ன பண்ணாரு? நாசியில உருவாக்கி நாத்தியில ஊதினா ஜீவாத்மா. எவ்வளவு அழகா பண்ற அவர் தகவலத்தையும் காலத்தில் இது எல்லாம் கல்யாண பத்திரிகையில போடுவாங்க. ஆனா அதோட அர்த்தம் தெரியாது. கல்யாணம் எவ்வளவு வருஷம் ஆச்சு, ஆதில இருந்து எல்லாத்தையும். அப்போ அழகான தேவன், அன்பான தேவன், நேர்த்தியான தேவன், நல்ல தேவன், அழகான ஆண்டவர், நேர்த்தியான ஆண்டவர், அன்பான ஆண்டவர். தேவன் ஆளுகை செய்கிறார். தேவன் ஆளுகை செய்கிறவர் தம்மை போல இருக்கும்படி, தங்களை போல இருக்கும்படி படைக்கப்பட்ட அந்த ஆதாம் ஆளுகை கொடுக்குறப்ப தன்னோட வலது பார்த்து உட்காந்துருக்கு. ஆனாதான் அவர் எப்படி ஆண்டவர் எப்படி தான் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா நாமம் அவர் மத்தளத்தின் மேல் எழுதப்பட்டிருந்தது. இருக்கா இல்லையா? இருக்கு. வெளிப்படுத்தல் 19 தொடையின் மேல் எழுதப்படுற கர்த்தாதி கர்த்தா ராஜாதி ராஜா. பாருங்க தேவன் எவ்வளவு தனக்கு வச்சுக்க பாருங்க. அப்ப யாரை கொண்டுதான் சிருஷ்டித்தாரோ அந்த நபரையே பலியா கொடுக்கிறார். ஆமென். யாரை கொண்டு ஆபிரகாம் எல்லாத்தையும் சுதந்திரிக்க போயிருந்தோ அவரை ஆபிரகாம் பலியாக கொடுத்து பாவனையாக திரும்ப பெற்றுக் கொண்டாடுறது. ஏன் இல்ல, இது கிடையாது, இது பர்ஃபெக்ஷன் கிடையாது, இது பர்ஃபெக்ஷன் கிடையாது. பர்ஃபெக்ட் ஒண்ணு வரப்போறது. அதான் பார்க்கணும். நேர்த்தியாய் உண்டாக்கப்பட்ட இந்த மனுஷன் தேவ சாயலில அந்த அழகோடு அந்த மகிமையோடு எல்லாம் அந்த அன்போடு தேவன் அன்பாக இருக்கிற அப்ப அவனும் அன்பா இருந்தது. கண்டிப்பா. அப்ப எல்லாம் அப்படி இருந்தது. ஆனால் அவன் எப்படி இருந்தது? அவனை மகிமையினாலும் கணத்தினாலும் சூட்டினார். அவனை தேவ தூதரிலும் தேவ தூதர்களுக்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க? பணிவிடை செய்வாங்க. கரெக்ட். இங்கிலீஷ்ல ஏஞ்சல்ஸ். அது மட்டும்தானா? பிரதீப், They minister. They are the ministers of God. That's right. That is the role. Sons of God. தேவகுமாரர்கள். Sons of God. 82 சங்கீதத்தில் வாசிக்கிறான்ல. ஆமா, தேவ வார்த்தையெல்லாம் வந்து தேவகுமாரர்கள் தேவனுடைய குமாரர்கள். அதாவது ஆதி தேவகுமாரர்கள் மனுஷகுமாரர்களுடைய அதுல சௌந்தர்யம் கண்டிப்பாக. அப்போ அந்த தூதர்கள் ஒரே ஒரு கேள்வி வருது இதுல.
எபிரேயர்ல சொல்றாருல்ல, எந்த தூதனை பார்த்து அவர் இப்படி சொன்னாரு தட் யூ ஆர் மை சன் அப்படின்னு. அப்ப அவங்கள நம்ம சன்ஸ் ஆஃப் காட் சொல்லலாம். தூதர்களை குறித்து யாரும் சொல்லல அவரு. கண்டிப்பா என்னுடைய சொல்லலாம். குமாரனுக்கு தான் அந்த பதவி. இல்ல கண்டிப்பா சொல்லலாம். அவங்களெல்லாம் கண்டிப்பா சொல்லலாம். இது ஒண்ணு சன்ஸ் ஆஃப் காட் கேபிட்டல் எஸ் ஆண்டவருக்கு. இல்ல அந்த டிஃபரன்ஸ் தான் நான் புரிஞ்சுக்கணும்னு விரும்புறேன். ஏன்னா எந்த தூதனை பார்த்து அவர் குமாரன் என்று சொன்னார் என்று எபிரேயர் அத்தியோன் எழுதுறாரு முதல் அதிகாரத்துல. யாருக்குமே அந்த கணத்தை கொடுக்கல அவரு. தன்னுடைய குமாரனுக்கு தான். அது என்னன்றத கரெக்டா பார்க்கணும். யாருக்காவது எப்போதாவது சொல்லுவீங்களா? ஒரு நிமிஷம். எப்படி எபிரேயர் 1:5 இது கொஞ்சம் கராரி கொஸ்டின் பார்ப்போம். எபிரேயர் 1:5 எப்படி எனில் 298 எப்படி எனில், நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்றும் நான் அவருக்கு பிதாவாய் இருப்பேன், அவர் எனக்கு குமாரனாய் இருப்பார் என்றும் அவர் தூதர்களில் யாருக்காவது எப்போதாகிலும் சொன்னதுண்டா? பிரதீப் கேட்க எல்லாருக்கும் புரிஞ்சுதா? தூதர்கள் என்னக்கா மறுபடியும் குமாரர்கள் எப்படி சொல்லிருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. புரிஞ்சுதா? பிரதீப் கேட்ட கேள்வி என்னன்ட்டு எனக்கு புரியல பிரதர். இயேசு மெசியாவை தூதர் நீங்க தேவ தூதர் எல்லாம் தேவகுமாரன், ஆனா இங்க வேற எந்த தூதர் பார்த்து இப்ப சொல்லிருதா அப்படின்னு கேக்குற. அப்படி அத்தானே கேக்குற பிரதீப்? ஆமா. ஒரு நிமிஷம் நல்ல அந்த வசனத்தை கூர்ந்து படிங்க. நல்ல திரும்ப நிறுத்தி படிங்க. நல்ல நிறுத்தி படிங்க. நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்றும் நான் அவருக்கு பிதாவாக இருப்பேன், அவர் எனக்கு குமாரனாய் இருப்பார் என்றும். படிமா பிரதீப், நீ வாசியதான் இங்கிலீஷ்ல தான் இருக்கு அங்கிள். For to which of the angels did he ever say, you are my son, today I have begotten you? And again, I will be to him a father, and he shall be to me a son. இங்கிலீஷ்ல படிச்சனால நான் இங்கிலீஷ்ல பாத்துறேன். தமிழ் தமிழ்ல வாசிங்க. எப்படி எனில், நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்றும் நான் அவருக்கு பிதாவாய் இருப்பேன், அவர் எனக்கு குமாரனாய் இருப்பார் என்றும் அவர் தூதர்களில் யாருக்காவது எப்போதாகிலும் சொன்னதுண்டா? கேட்டீங்களா? என்ன கூர்ந்து பாருங்க. புரிஞ்சுதா? கண்டுபிடிச்சீங்களா? ஆமாங்க சார். அவர் எந்த தூதருக்காவது மகன் சொல்லலன்னு அர்த்தம். சரி பிரதீப், உனக்கு நான் சொல்றேன், நீ இங்கிலீஷ்ல இந்த இடத்துல கை வச்சுக்கோ. நேர யோபு 38 யோபு 38 அதிகாரம். ஏழு பிரதீப், இங்கிலீஷ்ல வாசியத. When the morning stars sang together and all the sons of God shouted for joy. சரி, தமிழ்ல வரல அது மாதிரி. ஒரு நிமிஷம். இப்ப எபிரேயர்ல வாசி 2 இங்கிலீஷ்ல கம்பேர் பண்ணு. அதுக்கு தமிழ்ல வர இருக்கு. அதே 5வது வசனம் அங்கிள். எபிரேயர் 5 வாசி கம்பேர் பண்ணு.
For to which of the angels did he ever say, "You are my son, today I have begotten you"? And again, I will be to him a father, and he shall be to me a son. சரி, அப்போ அங்க யோபு 38:7க்கும் எபிரேயர் 1:5க்கும் இங்கிலீஷ்ல என்ன டிஃபரன்ஸ் நீ பாரு. கொஞ்சம் உனக்கு டைம் கொடுக்குறேன். இப்போ தமிழ்ல அதை வாசிக்க போறோம். தமிழ்ல அதை வாசிங்க. யோபு பக்கம் 666. அப்பொழுது விடியற் காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவ புத்திரர் எல்லாரும் கெம்பீரித்தார்களே. சரி, இப்போ எபிரேயர்ல என்ன வாசிக்கிறோம்? தேவதூதர்கள். எப்படி எனில், நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்றும், நான் அவருக்கு பிதாவாயிருப்பேன், அவர் எனக்கு குமாரனாயிருப்பார் என்றும் அவர் தூதர்களில் யாருக்காவது எப்போதாகிலும் சொன்னதுண்டா? சரி, இப்ப யாராலும் கண்டுபிடிச்சீங்களா? யாராலும் என்ன அங்க வந்து தேவ புத்திரன்றாரு, இங்க வந்து தூதன்றாரு. அவரோட மகனே அங்க ஜனிப்பிக்கப்பட்ட சூழ்நிலையில தூதர்கள் எல்லாரும் கெம்பீரிக்கிறாங்க அப்படின்னா அந்த தூதர்கள் எல்லாம் வந்து அவரோட மகனா இருக்க முடியாது. இல்ல அங்கிள், ஐ திங்க் தமிழ்ல மேபி இந்த வேர்ட் டிஃபரன்ஸ் கிளியரா தெரியுதுன்னு நினைக்கிறேன். இங்கிலீஷ்ல இருக்குது, நீ சரியா பாக்கல. இல்ல புரியுது. அது வந்து சன்ஸ்ன்னு இருக்குது, இதுல சன்னு இருக்குது, அதுவும் கேபிட்டல் SON. அது நீங்க சொன்னீங்க, அது புரிஞ்சிருச்சு. மேபி தமிழ்ல இன்னும் நல்லா கிளியரா இருக்குது. அதான் குமாரன் வேற புத்திரர் வேற. குமாரத்துக்கு 2 Corinthians 6:12 பாருங்க. 2 Corinthians திரும்ப வாசிங்க. 2 Corinthians 6:18 பாருங்க. பக்கம் 250. அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமை உள்ள யாவே தேவன் சொல்லுகிறார். தமிழ்ல நல்லா தெரிஞ்சுங்க. குமாரர் என்பது பன்மை, குமாரன் என்பது ஒருமை. குமாரன் ஒருத்தர் தான், தேவகுமாரன். தேவகுமாரர் அப்படின்னா பன்மை. திரும்ப வாசிக்க எல்லாம் புரிஞ்சுதா? புரியுது. பிரதீப், question is answered. இல்ல அங்கிள், அது புரியுது. பட் அந்த ரெண்டுக்கும் வித்தியாசத்தை தான் நான் கேக்குறேன். பன்மைக்கும் அதர் தென் சிங்குலர் ப்ளூரல், அதோடைய டீப் மீனிங் ஏதோ இருக்குல்ல. இவர் ஒருத்தர் தான் குமாரர், அவர்கள் குமாரர். இல்ல அதுதான் நான் கேட்க விரும்பினேன். அந்த டிஃபரன்ஸ் எப்படி வருதுன்னா, தூதர்கள் எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டவைகள், குமாரர் வந்து குமாரன் வந்து தேவனுடைய வார்த்தை. அவர் சிருஷ்டிக்கப்படல, அவர் வந்து தேவனோட தான் இருந்தாரு. ஜெனிப்பிக்கப்பட்டவர். கரெக்ட், ஜெனிப்பிக்கப்பட்டவர். இதுல கூட இல்ல ரோமர்ல நம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்கு. இல்ல என்ன பேசுறீங்கன்னே கேட்கல. இல்ல ஒவ்வொருத்தரா பேசும். ஆக்சுவலா தூதர்கள் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள், ஆனால் இவர் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள், இவர் ஜெனிப்பிக்கப்பட்டவர். இரண்டாம் சங்கீதத்தில் not created but begotten, brought forth. ஜெனிப்பிக்கப்பட்டவர். அதெல்லாம் பார்க்கணும். அப்போ உண்டாக்கப்பட்ட ஆதாம் எப்படி உண்டாக்கப்பட்டான்? தேவசாயலாக உண்டாக்கப்பட்டான். கணத்தினாலும் மகிமினாலும் முடிச்சூட்டப்பட்டான். ஆனால் தேவ தூதர்களும் சற்று சிறியவராக்கப்பட்ட மனுஷனாய் உண்டாக்கப்பட்டிருந்தார். 8ஆம் சங்கீதம். இதுவரை நல்லா ஃபாலோ பண்றீங்களா? கிளியரா எல்லாரும்? பண்றேன். இப்ப இப்படி உண்டாக்கப்பட்ட மனுஷனை கொண்டாந்து தான் அவன் எங்க இருக்கணும்னு வச்சாரு? பூமியே மனுபுத்திரன் கொடுத்தாரு. அப்ப அவன் கொண்டாந்து இருக்கிறார், அவன் ஆளுகை செய்யணும்.
இந்த இடத்துல சத்துரு தன்னுடைய துருபதேசத்தினால் அந்த ஆளுகையை பறித்துக் கொள்கிறான். எப்படி பறித்துக் கொள்கிறான்? எப்படி வஞ்சகமா பேசுறாங்க. சண்டை போடுது, 2 நாள் சண்டை போடுது. ஒரு ராஜா இன்னொரு ராஜா தோத்துறான். அப்ப என்ன பண்றான்? ஜெயிச்ச ராஜா தோத்த ராஜா அடிமைப்படுத்திக்கிறான். அதே போலதான் ஒரு குட்டி ராஜாவா இருந்தான் ஆதாம் பூமியில. ஆனால் வானத்திலிருந்து வந்த ஒரு தூதன், விழுந்த தூதன் அவனை ஜெயிச்சிட்டான். ஜெயிச்சு அந்த ஆளுகையை பிடிக்கிட்டான். அதனாலதான் ஆண்டவர் வந்தப்ப மலையில கொண்டு போய் எல்லா ராஜ்யத்துக்கு ஆரம்பிச்சு வேலையெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்குது. வாசிக்கிறோமா இல்லையா? வாசிக்கிறேன். அப்போ ஆளுகை இடத்து நீக்கப்பட்டது, மகிமை போய்விட்டது, பிரதானமா ஆவி தேவ ஆவி போய்விட்டது. இப்படிப்பட்ட மனுஷன் தான் பூமியில வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனால் நம்ம முதல்ல பார்த்தோம், தேவன் நோக்கம் அதை ஒத்த நாளே மாற்ற முடியாது. அவரோ என்றால் ஒரே மனமா இருக்கிறார். அவர் குறித்ததை நிச்சயமாய் செய்து முடிப்பார். பாச்சமா இல்லையா? கண்டிப்பா செய்வார். ஆனா காலத்துல அந்த காலத்துல செய்யற தள்ளிவிடப்பட்டவனை நோக்கி தேவன் சம்பாஷிக்கும் போது தள்ளிவிட்டவனை பார்த்து என்ன சொல்றாரு? ஆளுகை புடுங்கி கொண்டவனை பார்த்து என்ன சொல்றாரு? அது ரொம்ப முக்கியம். அவர் தலையை நசுக்குவார். அப்போ தேவன் சொல்லிட்டார். அப்ப இந்த விழுந்த ஆதாம் எப்படி ஆயிட்டான்? முதல்ல ஆவிக்குரிய நம்ம இருந்தான். ஆண்டவர் முதல்ல எப்படி இருந்தாரு? ஆண்டவர் முதல்ல வார்த்தையும் நான் உங்களுக்கு சொல்ல வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்குதுன்னு. அந்த வார்த்தையும் ஆவியான வார்த்தை. அந்த ஆவியான வார்த்தையை தான் ஜெனிப்பிச்ச 2ஆம் கொண்டு வந்து அவரும் ஆவியான தான் இருக்கிறாரு. பூமியில எப்படி அறியப்பட்டாரு? தூதனானவர் அப்படிதான் அறியப்பட்டாரு. தூதருடைய மாம்சம் கிடையாது. அவங்களுக்கு தூதருக்கு சரீரம் உண்டான மாம்சம் கிடையாது. நல்ல க்ளோஸா என்னோட க்ளோஸா ஃபாலோ பண்ண நல்லா ரிசர்ச் பண்ணலாம். எல்லாம் க்ளோஸா ஃபாலோ பண்றீங்களா? அப்போ இந்த நிலைமையில உருவாக்கப்பட்டிருந்த ஆதாம் அவனும் ஆவிக்குரிய மனுஷனா இருந்தான். ஆனால் தள்ளப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருபா இருந்த அவன் அந்த அபிஷேகத்தை தள்ளப்பட்டான். அப்ப அபிஷேகம் பண்ணப்பட்டான்னா எப்படி? தேவன் அவனையும் பிசாசையும் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். காப்பாற்றுறதுக்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரு. அப்ப அவனுக்கு அந்த பரிசாக கொடுத்திருப்பார். புரியுதா? ஆனால் அவன் பாவம் செய்த மனமேட்டி வந்து பாவம் செய்தனால என்ன ஆயிடுது? ஆவி அவனுக்கு போயிடும். தேவனுடைய ஆவி எல்லாம் அழைப்பாங்க. தப்பு செஞ்சன்னா சவுல் கிட்ட போன மாதிரி நிறைய நம்ம திரும்ப வேதான் பாக்கணும். அப்போ அவன் தேவனுடைய ஆவியை இழந்தான். தேவ ஆவியை இழந்தவன் பூமியில வந்து நீங்க தேவ ஆவியை பெற்றுக்கொண்ட ஒரு நபர். அவன் எப்படிப்பட்டவன்? என்னை காட்டிலும் சற்று திரியனானவன். நான் யாரு? தூதனா இருக்கேன். இவன் தேவன் எப்படி உண்டாகி இருக்கிறாரு? தன்னை காட்டிலும் தேவ தூதரை காட்டிலும் சற்று ஃபாலோ பண்றீங்களா? அப்போ என்ன தள்ளிட்டாரு? இவனுக்கு ஆளுகையை கொடுத்திருக்கிறார். இவன் எப்படி வச்சிருக்கிறாரு? அவங்கள போல வச்சிருக்கிறார். அப்ப இவனை சும்மா விடக்கூடாது. இந்த ஆளை அவரை நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனால் அவரால் பண்ணுவேன். பிசாசு தந்துரும். நம்ம ஒவ்வொருத்தையும் அப்படிதான் வந்து பாக்குறோம். அப்படி
ஆசை காட்டுவான் அப்படி எல்லாத்தையும் ஒவ்வொருத்தரையா சோதிப்பான். அதான் பேரு சோதனைக்காரன் பேரு. அப்போ வந்த உடனே கேபாவை இழந்த ஒருத்தன் வந்து இவனுக்கு ஒரு ஆலோசனை சொல்றான்னா அந்த ஆலோசனை இவன் கேட்டு விழுந்தான். இது நமக்கு எதை காண்பிக்கிறது? தேவ ஆவியை பெற்றிருக்காத ஜனங்கள்கிட்ட நம்ம ஆலோசனை வாங்கிக்க கூடாது. நல்லா தெரிஞ்சுங்க, வாழ்க்கையில பண்ற அநேக நேரத்தை தப்பு பண்ணிடுறோம். சில நேரம் நம்ம கஷ்டமான சூழ்நிலை வர்றப்ப நம்ம யார்கிட்ட ஆலோசனை ஓடுறோம்? ஆபீஸ்ல இருக்கவங்கிட்ட, இல்ல ஃப்ரெண்ட்ஸு கிட்ட, சொந்தம் கிட்ட கூட. ஏசையா 30 அதிகாரம் எடுங்க. ஏசாயா 30 அதிகாரம் முதல் 2 வசனம் பாருங்க. பக்கம் 834. பாவத்தோடே பாவத்தை கூட்டும்படி என்னை அல்லாமல் ஆலோசனை பண்ணி என் ஆவியை அல்லாமல் தங்களை மூடிக்கொள்ள பார்க்கிறவர்களும் என் வாக்கை கேளாமல் பார்வோனின் பலத்தினாலே விளக்கவும் எகிப்தின் நிழலிலே ஒதுங்கவும் வேண்டும் என்று எகிப்துக்கு போகிறவர்களுமாகிய முரட்டாட்டமுள்ள புத்திரருக்கு ஐயோ என்று யாவே தேவன் சொல்லுகிறார். நல்லா பணிச்சு பாருங்க. தேவன ஆலோசனை கேட்காம என்ன இது பண்ணாலும் நம்ம என்ன பண்றோம்? பாவத்தோட பாவத்தை கூட்ட நினைக்கிறோம். தேவ ஆலோசனை பெற்ற தேவ ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த நபரை அல்லாமல் அந்நியர்களை அதை பெற்றுக்கொள்ளாதவன நம்ம போய் தேடி அவங்கள்ட்ட ஆலோசனை கேட்டோம்னா நம்ம என்ன பண்றோம்? பாவத்துக்கு பாவம் பாவத்தை கூட்டுறோம். ஏற்கனவே பாவிகள் இன்னும் பாவத்தை கூட்டுறோம். புரியுதா எல்லாருக்கும்? என்ன சூழ்நிலை நெருக்கம் நம்ம ஓடிட்டு கூடாது. நம்ம பதறி போயிடுறோம். விசுவாசிக்கிறான் பதறான். சூழ்நிலைக்கு நாயகன் நம்மோடு இருக்கிறார். சூழ்நிலையில் ஜெயித்த ஆண்டவராக யாழ்ச்சோ மேசே நம்மோடு இருக்கு. அதை மறந்துடுறோம். இல்ல ஏதாவது ஒரு பிரச்சனை சொல்றா ஹாஸ்பிட்டல்ல போராடுறப்பதான் டாக்டர் நீங்க தான் தெய்வம் சொல்றான். கூடவே கூடாது. இது பிசாசுடைய ஆலோசனை கேட்ட உணர்ந்ததுனால அவன் எப்படி ஆயிட்டான்? மாம்சம் ஆயிட்டான். அப்போ ஏதேன் தோட்டத்திலே அவன் இழந்து போனா அவன் ஆவியா இருக்கிற ஆவிக்குரிய மனுஷன் எப்படி ஆயிட்டான்? அவன் மாம்சம் தானே. மாம்சம் தானே. அதான் முரட்டாட்டம் பண்றான். என் ஆவி என்றைக்கும் மனுஷனுடைய போராடுவதில்லை. அவன் மாம்சம் தானேன்ற. அப்ப இதுலதான் எல்லாம் வருது. எல்லா பூமியில எல்லாம் வருது சம்பவிக்கிறது. ஆனால் தேவன் நாம் சொன்னதை நிச்சயமாய் நிறைவேற்றுவார். இப்போ மனுஷன் எப்படி வாழணும்ன்றதுக்கு எப்படி வாழக்கூடாதுன்றதுக்கு அந்த ஆதாம் ஒரு மாடல். ஆனால் எப்படி வாழணும்ன்றதுக்காக இன்னொரு ஆதாம் அனுப்புறாரு. ஆமென். ஆமென். யோவான் இன்னும் நீங்க தெரிஞ்சுங்க, இந்த 1:26 ஆதியாகமம் 1:26லயே என்ன அடிபட்டு போயிடுது சொல்லுங்க? என்ன அடிபட்டு போயிடுறது? 1:26ல ஒண்ணு அடிபட்டு போயிடுறது. என்னது அது? சொல்லுங்க யாரும். ஆளுகை 1:26 அடிபட்டு போகுது. இல்ல என்ன சொல்றீங்க நீங்க? புரியல. ஆதியாகமம் 1:26ல தேவன் வெளிப்படுத்தின காரியம் ஆமா. ஒரு பெரிய பாரம்பரியம் அடிபட்டு போயிடுறது. ஒரு பாரம்பரியம் அடிபட்டு போயிடுறது. இல்ல அவங்களோட ரூபமா பிரதர்? இல்ல யார் சொல்ல பாருங்க? ஆமா.
புரியல, ரிப்பீட் பண்ணுங்க பிரதர். என்னப்பா? திருத்துவம், Trinity, Nice. doctrine of Trinity is clean gold. யாருக்கு எப்படின்னு அந்த ரெண்டு பேரு ஆதாம் ஏவாளை இன்னும் மூணாவது முறை உண்டாக்கினாரா? குமாரனும் போல நம்மை போலனா இன்னொரு நாள் வராங்க. திருத்துவம் இல்லைன்றது நல்லா தெரியுது. எல்லாருக்கும் கிளியரா இருக்கா? கிளியரா இருக்குது. கிளியர் பிரதர். எல்லாருக்கும் தைரியமா சொல்லுங்க. ஆதியாகமம் முதல் அதிகாரத்தை தேவன் காமிச்சிட்டாரு. ஆதியாகமம் முதல் அதிகாரத்தையே நீங்க சபை போட்ட விட்டு திருத்துவம் சொல்றவங்க எல்லாரும். சரி, இப்போ முந்தின ஆதாமை நாம் பின்பற்றக்கூடாது. பிந்தின ஆதாம் அதுக்கு மாடல் எப்படின்னா யோவான் 5ஆம் அதிகாரம். ஆனா ஒரு கேள்வி அங்கிள், ஆனா திருத்துவத்தை சொல்றவங்க நாம் அந்த நாம்ல பரிசுத்தாவி இருந்தாருன்னு சொல்றாங்கல்ல, அதுதானே சொல்றாங்க அவங்களும். லேட்டஸ்ட் அந்த அஸ்ல வந்து அவங்க 3 பேரை சேர்த்துக்கிறாங்க. அது எப்படி நீங்க அப்படி இல்லைன்றீங்க? ஆவி வந்து ஒரு நபர்னு சொல்லக்கூடாதுல்ல. நம்ம போல நம்ம அவங்க 2 பேர் தானே உண்டாக்குனாங்க. அதான் அந்த 2 பேர் வந்து நீங்க கன்க்ளூட் பண்றீங்க. பட் அவங்களும் ஒரு ஆர்குமெண்ட் சொல்லுவாங்கல்ல அந்த 3 பேர்னு. 126ல வந்து நமக்கு 3 பார்ட்ஸ்னு தெரியாது. 126 படிக்கும் போது 3 or 2 தெரியாது நமக்கு. சரி, if you consider Genesis as the origin, அந்த புத்தகத்தை சரி இல்ல 1:27 ஆணு பெண்மாக உண்டாக்க பண்றாரு. ஆமா, அப்ப நம்மை போல அவர் ஆணு பெண்ணும் நம்ம எப்படி இருக்குமோ அதே மாதிரி. ஓகே ஓகே, அப்ப அதுல வந்து 2 தான் வருது. ஓகே ஓகே ஓகே. இன்னொரு வருது பிரதர். பரிசுத்தாவி இல்லைன்றல, பரிசுத்தாவி ஒரு நபர் கிடையாது. அதுதான் புரியுது புரியுது. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்க. பக்கம் 211 பிரதர். ஒவ்வொரு புருஷனுக்கும் 237. ஒவ்வொரு புருஷனுக்கும் மேசியா தலையாய் இருக்கிறார் என்றும் ஸ்திரீக்கு புருஷன் தலையாய் இருக்கிறார் என்றும் மேசியாவுக்கு தேவன் தலையாய் இருக்கிறார் என்றும் நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். தேவன், மேசியா, மனைவி 4 பேர். பிதாவாகிய தேவன், புருஷன், மனைவி, புருஷன். சரி, இதுல நல்ல பிரிச்சுங்க. பிதாவும் குமாரனும் தெய்வ குலம், புருஷனும் ஸ்திரீயும் மனுஷ குலம். டிவைன், டிவைன்ல 2 பேரு, ஹியூமன்ல 2 பேரு. தேவ குலத்துல 2 பேரு, மனுஷ குலத்துல 2 பேரு. தேவ குலத்துல அவங்க எல்லாத்தையும் ஒன்னா இருக்கிறாங்க. மனுஷ குலத்துல அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமா இருக்கு. 2 பேரா இருந்தாலும் ஒரே மாம்சமா இருக்கிறாங்க. டீச்சிங் கரெக்டா ஃபாலோ பண்றீங்களா? அப்போ அவங்க ஒன்றா இருக்கிறது போல, அதான் யோவான் 17 சொல்றான், நாம் ஒன்றா இருக்கிறது போல அவர்களும் ஒன்றா இருக்க முடிகின்ற, அவர்களும் நம்மை போல இருக்க முடிகின்ற. என்ன மகத்துவமான தெய்வம்! இப்போ நமக்கு மாடலாய் காட்டின அந்த பிந்தின ஆதாம் செய்வது என்னன்றத எங்க பாக்குறோம். யோவான் 5ஆம் அதிகாரம் 17-18 பாருங்க. பக்கம் 131. யாஸ்வாமேசியா அவர்களை நோக்கி, என் பிதா இதுவரைக்கும் கிரியை செய்து வருகிறார், நானும் கிரியை செய்து வருகிறேன் என்றார்.
அவர் ஓய்வு நாள் கட்டளையை மீறினதும் அல்லாமல் யாவே தேவனை தம்முடைய சொந்த பிதா என்று சொல்லி தம்மை தேவனுக்கு சமமாக்கினபடியினாலே யூதர்கள் அவரை கொலை செய்யும்படி அதிகமாய் வகை தேடினார்கள். அடுத்த வசனம் வாசிங்க. அப்பொழுது யாஸ்வா மேசியா அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தபடியே செய்கிறார். அடுத்த வசனம். பிதாவானவர் குமாரனிடத்தில் அன்பாய் இருந்து தாம் செய்கிறவைகளை எல்லாம் அவருக்கு காண்பிக்கிறார். நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக இவைகளை பார்க்கிலும் பெரிதான கிரியைகளை அவருக்கு காண்பிப்பார். ஆண்டவர் நமக்கு இது மாடல். இப்ப அப்படியே இந்த இடத்துல புருஷன் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், புருஷன் ஆனவன் 12வது பாருங்க, யோவான் 5:19. அப்பொழுது யாஸ்வா மேசியா அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், புருஷனானவன் செய்ய மனைவி காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டாள். இவதான் உண்மையா மேசியா சாயல்ல இருக்க முடியும். புருஷன் எதை காண்கிறாரோ எதை செய்கிறாரோ அந்தபடியே ஸ்திரீயும் செய்வார். வந்தவன் என்னாச்சு, ஸ்திரீ எதை காண்கிறாரோ அதே புருஷன் செய்தான். மாறி போச்சு. ஆமா, ஸ்திரீ சொன்னதானே புருஷன் இது பண்ணாங்க. வேறொரு ஆவி, மூணின் குமாரனாகிய யோசுவாவும் அப்புறம் எப்புனையின் குமாரனாகிய காலேபும் உடையவர்கள். அவளை என்னை உத்தமாக பின்பற்றினபடியால் அவளை தான் நான் கொண்டு போக வேண்டார். அப்போ மத்த ஆவி உலகத்தின் ஆவி. நம்ம பாட்டு பண்ணல, உலகத்தின் வழியில் நடந்த நமக்கு பிதாவின் குமாரின் ஆவியை கொடுத்ததாலே அப்பா பிதாவை என்று தம்மை அழைக்க வைத்தார். அவர் அன்பு என்றும் உள்ளது. என்ன திட்டம் பாருங்க, 2 பேரும் சேர்ந்து. இதுதான் நம்ம என்ன ஆனந்தம், என்ன ஆனந்தம் சொல்லக்கூடாது. இதுதான் நம்ம பாடணும். அப்போ அப்படியே மாடல் நமக்கு காமிக்கிறது. இது உலகம் எப்படி இருக்குது? சரி அடுத்த வசனம் என்ன சொல்லுங்க? யோவான் 5:20. அதுக்கு எப்படி? புருஷன் ஆனவன் ஸ்திரீயினிடத்தில் அன்பாயிருந்து தான் செய்கிறவளெல்லாம் அவளுக்கு காண்பிக்கிறான். செய்யறான். அன்னைக்கு புருஷன் ஸ்திரீக்கு தெரியாம, மனைவிக்கு தெரியாம புருஷன் ஒரு காரியம் செய்யக்கூடாது. இதெல்லாம் நம்மளாமே சுவைத்து பார்க்கணும். அன்பா இருக்கணும். எவ்வளவு அடிக்கிற புருஷன் இருக்கிறாங்க, அடிவாங்கிற புருஷனும் இருக்கிறாங்க நிறைய பேரு. அன்றையும் பிதாவை கனம் பண்ணது போல எல்லாரும் குமாரனையும் கனம் பண்ணணும். அதே போல புருஷனுக்குரிய கனம் புருஷனுக்கு, ஸ்திரீக்குரிய கனம் ஸ்திரீக்கு. நல்ல டீச்சிங் ஃபாலோ பண்றீங்களா? இன்னொன்னு, இதே 5வது பாருங்க, 31-32 பாருங்க. என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தால் என் சாட்சி மெய்யா இராது. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர் வேறொருவர் இருக்கிறார். அவர் என்னை குறித்து கொடுக்கிற சாட்சி மெய்யான சாட்சி என்று அறிந்திருக்கிறேன். 2 பேர் இருக்கிறான்னு சொல்லிக்கலாமே. அழகா உபதேசம், மேசியான உபதேசம் அதான். பிதாவையும் குமாரனையும் உடையதான். 2 யோவான் 9. கிறிஸ்துவின் உபதேசத்தில் மீறி நடக்கிறவனும் பிதாவையும் குமாரனையும் உடையவன் அல்ல. கிறிஸ்துவ இருக்கிறவனும் பிதாவையும் குமாரனையும் உடையவனா இருக்கிறான். பரிசுத்தவான் உடையவனா அப்படி கிடையாது. போய் சபைக்கு சொல்லுங்க, தப்பான உபதேசம் சொல்றவங்கிட்ட போய் சொல்லுங்க. இதெல்லாம் இதுதான் நம்ம சொல்லணும். ஏன்னா வருகை ரொம்ப சீக்கிரமா இருக்கு. வஞ்சனைக்குள்ள நம்ம நிறைய பேர் மாட்டிட்டு இருக்கிறாங்க.
பிசாசின் கண்ணியில் அகப்பட்ட அவளுக்கு மயக்கம் தெளியும்படிக்கு அவளுக்கு வசனத்தை சாந்தமாய் உபதேசிங்க. உடனே பெருமையோட போகக்கூடாது. பெருமையோட போனா அந்த ஆகி நமக்கு வந்துடும். ஏன் நம்ம தொடர்பாக ஏத்துக்கலாம் கோபம் பிசாசுக்கு தான். பொதுவா சண்டையில நிறைய சண்டை என்ன, ரெண்டு சண்டை. நான் சொல்றது நீ கேட்கல, அதான் சண்டையே வரும். முதல்ல இவன் சொல்றது ரைட்டா தப்பான்னு எனக்கு தெரியாது. இந்த அம்மா சொல்ற ரைட்டா தப்பான்னு இந்த அம்மாவுக்கே தெரியாது. ஆனா நான் சொல்றதான் ரைட்டுன்னு சாதிக்கும். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாம். ஏன் அந்த முந்தின ஆதாமோட ஆவி அப்படியே இருந்ததுன்னா இதெல்லாம் நடக்கும். செக் பண்ணுங்க. அதான் சொல்றாரு, கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறார் என்று உங்களை நீங்களே சோதித்து பாருங்கன்னு பவுல் சேலஞ்ச் விடுறாரு ஒவ்வொருத்தரைக்கும். கிறிஸ்து இருப்பாரு, ஆனா நடு வெளியே போயிடுவார். வெளியே தள்ளுவோம். நம்ம அவர் போக மாட்டார், நம்ம தான் தள்ளி விட்டுருவோம். நம்ம தள்ளுவோம். எவ்வளவு நம்ம மாறல பாருங்க. 1 கொரிந்தியர் 1 5 அதிகாரம் 45 47 வரைக்கும் பாருங்க. எல்லாரும் தெரிஞ்ச வந்தோம். பக்கம் 243. அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மாவானான் என்று எழுதி இருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். ஜீவாத்மான ஆனான் என்று எழுதி இருக்கிறது. இல்லைங்க, ஆனா என்ன ஆயிட்டான்? ஜீவன் போயிடுச்சு, ஆத்மா ஜீவன் போயிடுச்சு. அதனால நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது, கிறிஸ்து வந்தாதான் அது வரும். கிறிஸ்து எனக்குள்ள உனக்குள்ள வந்தாதான் அது வரும். அதான் சொல்றார், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பெறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிப்பதில்லை. வாசிங்க 46 47 வாசிங்க. ஆகிலும் ஆவிக்குரிய சரீரம் முந்தினதல்ல, ஜென்ம சரீரமே முந்தினது, ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது. முந்தினது ஆவிக்குரிய சரீரம், ஜென்ம சரீரம். தேவன் என்னத்தை தீர்மானிச்சாரு? நம்ம இருக்கிற மாதிரி அவங்க இருப்போம். நான் எப்படி தேவன் அன்பாக நான் இருக்கிற மாதிரி அவன் இருக்கணும். அன்புன்னா என்ன? அன்பா அந்த அன்பா இருக்கணும், அவன்கிட்ட இருக்கணும். நான் ஆடுற மாதிரி அவன் ஆடணும். இதுதான் அவன் எப்படி நான் எப்படி இருக்கிறான், ஆவியா இருக்கான். அது போல அவனுக்கும் ஆவிக்கு ஒரு சரீரத்தை கொடுத்தாரு. அவன் தூதரோட போகலாம், எங்க வேணாலும் போகலாம். அந்த வல்லமையெல்லாம் இருந்துட்டான். ஆனால் அவனை இழந்ததுனால என்ன? ஜென்ம சரீரம் வந்து விட்டது. ஆண்டது திவ்ய சுபாவமாக அதெல்லாம் போயிடுது. ஜென்ம சுபாவம் வந்துடுது. ஜென்ம சரீரத்தை பெற்றுக்கொண்டான். அதான் முந்தினது. ஆவிக்குரிய சரீரம் அது 47 பாருங்க. முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன், இரண்டாம் மனுஷன் வானத்தில் இருந்து வந்த ஆண்டவர். பாருங்க, முந்தின மனுஷன் பூமி மண்ணில இருந்து உண்டாக்குறாரு. உண்டாக்கின பிறகு அதெல்லாம் தப்பு நடந்தது. என்ன பண்றாரு? பூமியை சபிக்கிறார். அப்ப இன்னும் வர்ற இந்த சந்ததிக்கு என்ன பண்ண போறேன்னா, இன்னொரு மனுஷனை, இன்னொரு ஆளாமை மண்ணில இருந்து உருவாக்கி நான் செய்ய போறதில்ல. எங்க பெண்ணில இருந்து அனுப்ப போறேன். இந்த பூமி அதனாலதான் இந்த பூமி இதெல்லாம் எதுக்கு தீக்கிரையாக வைக்கப்பட்டிருக்குது. புதிய வானம் புதிய பூமி வரப்போகுது. அப்ப அங்க கொண்டு போய் இருக்க போறேன். அந்த புதிய வானம் புதிய பூமியில கூட தேவன் பிரசங்கி 5 அதிகாரம் 2 தேவன் வானத்துல இருக்கிறாரு. ஆனா புதிய வானம் புதிய பூமி 2 திரும்பாகும் அங்கே இறங்கி மனுஷன் நபையறுத்தலமாய் தூயாளங்கிரமாய் நான் என்ன பண்ணுவோம்? பாடுபாடுங்க, நாம் ஆர்ப்பரிப்போம். அப்போ இப்ப
அப்போ இரண்டாம் மனுஷன் வானத்துக்கு வந்த ஆண்டவர், இரண்டாம் மனுஷன்ற. ஏன் மனுஷன்றாரு? மனுஷ சாயலா வந்தார் இல்லையா? மனுஷகுமாரன் தானே பிரதர் வந்துட்டு மறுபடியும் தேவன்கிட்ட போயிட்டு மனுஷனை பத்தி பேசுவாருல்ல, அதுதான். மனுஷனா இருக்கிற பாவ மனுஷனை மீட்கும்படியாக மீட்கும்படி வந்த மனுஷன். எதை இழந்து போனாவன்? ஆளுகை இழந்து போனான், இழந்து போனான், மகிமை இழந்து போனான், எல்லாத்தையும் இழந்து போன தேடவுமே ரட்சிக்கவுமே மனுஷகுமார் வந்தார். அங்க தகையை பார்த்த சம்பத்தி சொல்ற மனம் ரொம்ப வேதனையோட இழந்து போன தேடவுமே ரட்சிக்குமே இவனும் ஆபிரகாம் சந்ததியா நல்லவா, ஆபிரகாம் குமார் நல்லவா. அப்போ தேவனுடைய திட்டமே அதுதான். இப்ப என்ன பண்றாரு? அன்னைக்கு சொல்லிட்டாரு நமது சாயம் நமது ரூபம். என்ன பண்ணிட்டாரு? உலகத்தோட முன்பதே எபேசியர் 1 வாசம், உலகத்தோட முன்பதே நம்மை பிரிமானவர்கள் நமக்காக குறிச்சிட்டார். யாருக்குள்ள குறிச்சாரு? குமாரனுக்கு குறிச்சார். ஆனால் வெளிப்படுத்தல் 13:8 என்ன வாசிக்கிறோம்? வெளிப்படுத்தல் 13:8 உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்டவர். அது எங்க? அதான் 3ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். ஒரு ஆட்டுக்குட்டி இல்லை, ஒரு மிருகத்தின் தோல். அப்ப உலகத்தோற்கு முன்பதாக குறிக்கப்பட்டார், நாம அவருக்குள்ளாக குறிக்கப்பட்டோம். உலக தோற்றத்துக்கு முதல் அடிக்கப்பட்டோம். சரி, ரைட். இது இப்படி செஞ்சவரு தேவன் பாருங்களா, அழகா ஒவ்வொரு சரிமா செய்தார். இந்த குமாரனை ஏற்ற காலத்துல எங்க கொண்டாரு? ஸ்திரீயின் இடத்துல. ஏன்? உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும். அப்ப ஸ்திரீயின் இடத்துல அந்த வித்து வரணும். ஆனா அந்த வித்து எங்க தரணும்? உன்னதத்தில் வரணும். பரிசுத்தா, அதான் தன்னுடைய ஆவி, அந்த வல்லமை. மனுஷ வித்து கூட வல்லமை இல்லாம இருக்கலாம், ஆனா தேவனுடைய ஆவிக்கு, தேவனுடைய ஆவி அவருடைய வல்லமை தான். பலத்தினாலும் அல்ல, பரவத்தினாலும் ஆகும். கொண்டு செய்யறாரு. அப்ப பிந்தி நானாமலே இதை சரி பண்ணி சபிக்கப்பட்ட இந்த பூமியில என்ன பண்றாரு? ஒரு 1000 வருஷம் ஆக்கிட்டு அதுக்கு பிறகு இதை முடிச்சிருந்தாரு. ரோமர் 8:29 பாருங்க. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்கு முதற் பேரான. பக்கம் 216. தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவராயிருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். சாங்டிபிகேஷன், ஜஸ்டிபிகேஷன், குளோரிபிகேஷன், இன்னொரு நாள் பார்ப்போம். தனி டாபிக். அடுத்து எப்படி முடிக்கிறார்? மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். எப்படி செய்யறாரு? இவரை 2:10 பாருங்க. தமக்காகும் தம்மாலே. பக்கம் 299. ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாயிருந்தது.
ம். பிரைஸ் யாவேகா பிரதர். அதிபதி என்ற வார்த்தைக்கு மூல பாஷை என்ன போட்டிருக்குன்னா அர்ச்சிகான், கேப்டன் அர்ச்சிகான். அர்ச்சிகான்றது என்னன்னா அந்த கேப்டன். அப்ப கேப்டனை கொண்டு போய் அது மூலமா எப்படி நான் போனால் திரும்பி வராத தேசத்துக்கு யார் அனுப்பிச்சார்? தேவன் தன் குமாரன். மகனை அனுப்பிச்சார். கேப்டன். அதுங்க அப்போ பழைய ஏற்பாட்டுல ஒருத்தர் போயிருந்தாங்க. எப்படி போயிருந்தாங்க? வருஷத்துக்கு ஒரு தடவை ஆரோனும் பிள்ளைகள் உள்ள போயிட்டு, ஆனா பாவன காலி உள்ள போயிட்டு வருவாங்க. ஆத்தாரியர் எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1 பாருங்க. பரம அழைப்புக்கு பங்குள்ளவர். பக்கம் 299. இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்கு உள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற யாஸ்வா மேசியாவை கவனித்து பாருங்கள். சொல்லுவா எப்படி பரம அழைப்புக்கு யாருக்கெல்லாம் பங்குள்ளவர்களாங்களோ அவனை எப்படி அழைப்பாங்க? குமாரன். இவர் எப்படி அழைப்பாங்க? அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியரும் தான் அழைப்பாங்க. பிரதீப், ஆமாங்க. வேதம் சொல்லுதான் நான் சொல்லணும். இன்னைக்கு இது இல்லாம நினைச்சாங்கன்னா அவன் பரம பங்குள்ளால் ஆக முடியாது. அது வஞ்சகமான அழைப்பு. நீ தேவனை போல இருப்பாய். அப்ப இவரு எப்படி பிரதான ஆசாரியர்? இது தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? தமிழ்ல அதாவது இல்ல, ஹிந்துஸ் அர்ச்சகன், அர்ச்சனை பண்றது, அர்ச்சனை பண்ண அர்ச்சகன். இந்த மூல பாஷை என்ன போட்டிருக்கு? அர்ச்சகன். எங்க தேவன் இப்படி எல்லாம் பண்றாரு பாருங்க. பாரு பண்றீங்களா? விஜயாஸ்திரிக்கு தெரியும், பிராமின் தெரியும். அர்ச்சகன் தெரியும். அர்ச்சகர்கிட்ட கொண்டு போய் எல்லாத்தையும் கொடுத்து அந்த அர்ச்சகர் என்ன பண்ணாரு? பழம் உள்ள இருக்கிறதுக்கு பலியா கொடுத்துட்டு வெளியே இருக்கிறவங்க எல்லாம் யாரு பார்த்து ஆர்டர் போட்டுப்பாங்க? உள்ள இருக்கிற பார்த்து ஆர்டர் போட்டுப்பாங்க, அர்ச்சகனை பார்த்து இல்ல. ஆனா நம்ம கிறிஸ்தவங்க என்ன பண்றாங்க? அர்ச்சகனை பார்த்து ஆர்டர் போட்டுக்கிறாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம வாரம் நம்ம என்ன பண்றோம்? எப்படிப்பட்ட ஜனங்களோடு இருக்கிறோம்? உம்முடைய நாமத்தை என் சகோதரர் சபை நடுவில் உண்மை அவர்தான் சபை. நாட்கள் கொடுதா இருந்தால் காலத்தை ஆதாயப்படுத்திக் கொள்ளுங்கள். அப்போ இவர் இந்த கேப்டன் இவரை நமக்காக அனுப்பிச்சு நம்மளை விடுவிக்கிறார். நம்மளை கொண்டா அதாவது அவர் யாருக்கு தேவ தூதர்கள் கை கொடாமல் ஆபிரகாம் சந்ததி கை கொடுத்தாரு. அப்ப இத்தனையும் தேவ இப்ப ஆதாம் சந்ததி கை கூட அப்படி சொல்லல, ஆபிரகாமின் சந்ததி.
தேவதூதர் கேட்கக்கூடாம ஆதாம் சந்ததி, ஆபிரகாம் சந்ததிக்கு. ஆமென். ஏன்னா ஆமென். ஆபிரகாம் சந்ததிக்கு சொல்றாரு. விசுவாசத்தினால. ஆபிரகாம் ஈசாக்கு பலி கொடுத்த போனார். அதை காட்டிலும் மேலானவனை நான் கொடுத்துட்டேன். ஆமென். ஆமென். அதனாலதான் அவர்களுக்கு கை கொடுக்கிறார். நாம எப்படி இருக்கிறோம்? காட்டு ஒளியமா இருந்தாலும் அவளோடு ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் எங்க வருது? மேசியாவுக்கு. ஆசீர்வாதம் மேசியா மூலமாய் நமக்கு கிடைக்கிறது. ஆமென். மேசியா ஆசீர்வாதம். மேசியா விட்டு வெளியே போனா சாபம். அப்போ முந்தினதை இழந்து போனதை அதெல்லாம் நம்ம ஆவிக்குது. அதாவது ஆண்டவர் நம்ம மறித்து உயிர்த்து அந்த பரமேறி சென்று பரிசாய் அனுப்புறாரு. பழைய மனுஷன் இறந்து போனான். அத விசேஷமா ஒரு மனுஷன் ஜபத்தினாலும் ஆவினாலும் பிரவேசிக்கணும். இவன் பழைய போல ஆகணும். இப்போ எப்படி உயிர்த்தவர்கள் எப்படி இருப்பாங்க? தேவ தூதர்கள் போல இருப்பாங்க. இப்ப நம்ம முந்தின காட்டிலும் பின்னரை இன்னும் நல்லா மகிமையா இருக்கும். ஏன்னா அப்ப பிசாசு இருக்க மாட்டான். நம்ம எங்க இருப்பான்? ஏசி ரூம்ல இருப்பான். 5 ஸ்டார் ஏசி ரூம். வெளிப்படுத்துக்கு 20,000 வாசிக்கிறமே அங்க தள்ளப்பட்டுவான். அக்னியின் கந்தம் இருக்கிற கடலிலே தள்ளப்படுவான். நம்ம ஆண்டவரோடு சேர்ந்துட்டு தேவாதி தேவனை துதித்துக் கொண்டிருப்போம் சதா காலம். அதுதான் தேவன் நம்ம மேற்கொண்ட நோக்கம். அது அப்ப என்ன பண்றாரு? இந்த 1000 வருஷம் முடிச்ச உடனே எல்லாத்தையும் முடிச்சுட்டு திரும்ப தேவன் புதிய வானத்து புதிய. அப்போ நான் அவனுக்கு பிதாவா இருப்பேன், அவனை குமார்த்திடும். அப்போ யாரு நமக்கு பிதா? தேவன். தாய் யாரு? பிதாவாகிய தேவன் நமக்கு தாப்பன். தாய் சாரால் நமக்கு தந்தை. 4:26 புதிய எருசலேம். God bless you. ஹல்லேலூயா. 4:26. இந்த அர்த்தம் நம்ம பாதிக்க ஒன்றோட ஒண்ணு கனெக்ட் பண்ணி பார்க்கறது அர்த்தம் புரியும். அதான் வேதத்தை வாசிங்க வாசிங்க வாசிங்க. அது பைத்தியம் பிடிக்கட்டும். வேத பைத்தியம் பிடிக்கணும். புரிஞ்சது எல்லாருக்கும்? அப்ப நாம எல்லாரும் மேசியாவோட சாயலிலே மாறி இருப்போம். எல்லாரும் மேசியா போல மாறிடுவோம். நாம என்ன எப்படி இருப்போம்? குமாரர்களும் குமார்த்திகளுமா இருப்போம். ஆனா நாங்க ஒரே குமாரன் தான். அப்போ தேவனே சகலத்திலும் சகலமா இருப்பதற்கு குமாரன் தாமும் தமக்கு சகலத்தையும் கீழ்ப்படுத்தினதற்கு கீழ்பட்டிருப்பார். 1:28. அப்போ குமாரன் கீழ்பட்டிருப்பார். குமாரர்களும் குமார்த்திகளும் குமாரனுக்கு கீழ்பட்டிருப்பார்கள். மீறி தலை போடவே கூடாது. நம்ம தலை அவர் தான். நம்ம தான் தலை. இதுதான் தேவன் ஆதியில அவர் கொண்ட நோக்கம். அத அவர் செய்ய நினைச்சு ஒண்ணு யாரும் தடுக்க முடியாது. அவரை நோக்கி என்ன செய்கிற என்று யாரும் கேட்க முடியாது. ஈசாச ஜெபம் பண்ண அடிகள் எப்படி? சாவரன் காட், சாவரன் மைட்டி காட். அப்படின்னா சர்வ வல்லவர். அவரால் எல்லாம் அவர் செய்ய முடியாதவன் கிடையாது. நான் மாம்சமான யாருக்கும் யாவை தேவனா இருக்கிறேன். என்னால் செய்யக்கூடாத அசியமான காரியம் ஒன்றும் இல்லை. இப்ப நம்மளெல்லாம் என்ன உன்னதமான அழைப்பு அழைச்சிட்டு பாருங்க. மேசியாவுக்குள்ள நம்ம இருந்தாதான் நாம் அதை சுதந்திரத்துக் கொள்ள முடியும். நாம் தேவனுடைய சுதந்திரம் மேசியாவின் உடன் சுதந்திரமாக 8:14 வாசிக்கிறேன். நம்ம ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நம்ம தியானம் என்னவா இருக்கணும்? நம்முடைய விசுவாசத்தை தோக்கரும் பூர்ணத்துவமாகிய ஆண்டவராகிய ஆசிரமேசியாவாகிய ஜீவாத்தையே தியானம் பண்ணணும். அவர் வருகையில அவருடைய சாயலாக மாற்றப்பட்டு நித்தியமா ஆகாயத்துல எடுத்துக்கொள்ளும். அவரோடு நித்தியமா இன்றைக்கு இருப்போம். ஆண்டவர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.